இந்த மாற்று அரசியல் விரும்பிகள் இருக்காங்கல்ல, அதாவது தமிழ்நாடு நாசமா போச்சு. அவங்கள பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு நாசமா தான் போச்சு. அது வந்து ஒரு உருப்படாத திராவிட கட்சிகள் வந்து கெடுத்துருச்சு அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிற அந்த மாற்று அரசியல்னு அந்த சின்ன பசங்க ஓட்டுரிமை இப்பதான் கிடைச்சிருக்கும். அவர்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு சாதிக்கணுங்கிற வெறியோட இருப்பாய்ங்க. அவர்கள் தான் ஒவ்வொரு தேர்தலையும் இந்த மாதிரி மாற்றுன்னு வைக்கிற ஆட்களை சப்போர்ட் செய்கிறவர்கள். அடுத்த தேர்தல் இல்ல அதுக்கடுத்த தேர்தல் வரும்போது அவங்களுக்கு ஒரு 32 வயசாயிரும். அப்பதான் வாழ்க்கைனா என்னன்னு தெரியும், ஜிஎஸ்டினா என்னன்னு தெரியும், நிர்மலா சீதாராமன் என்னன்னு தெரியும், கஷ்டம்னா என்னன்னு தெரியும். அப்ப எந்த கட்சி வந்து நம்ம தமிழ்நாட்டை வாழ வைக்குதுன்னு அவங்களுக்கு அறிவு வந்தோம்னா அங்க போயிருவாங்க. அதுக்குள்ள அடுத்த பேட்ச் இங்க ரெடி ஆயிருவாங்க. அதனாலதான் இந்த வாக்கு வங்கிங்கிறது ஒரு கான்ஸ்டன்டாவே இருக்குமே தவிர ஒரு ஆட்சிக்கு வர்ற அளவு இந்த வாக்கு வங்கி வரவே வர இது வந்து ஒரு பாசிங், அது என்ன சொல்றது, ஒரு வழிப்போக்கர்களின் ஓட்டு மாதிரி. அரசியலை கற்றுக்கொண்டிருக்கும் போது முதல் கிளாஸ் அவரு சொல்லுவார்ல, என்னோட வாக்காளர்கள் எல்லாம் எல்கேஜி படிக்கிறோம். உண்மையிலேயே வாக்காளர்கள் படிக்கல, வாக்காளர் படிக்கல, இந்த கட்சி எல்கேஜி. அரசியலில் பாடம் கற்பவர்களுக்கு இந்த கட்சி எல்கேஜி. இந்த மாதிரி கட்சி மாற்ற அவங்க இங்க ஓட்டு போட்டு அறிவு வர்றப்ப காலேஜுக்கு போயிருவாங்க, திமுக அந்த மாதிரி போயிருவாங்க. இதுதான் இப்ப சீமானுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். சீமானின் இந்த பைத்தியக்காரத்தனம். ராட்சசன்ல ஒரு டயலாக் வரும்ல, நீங்க இத பண்ணீங்கன்னா அந்த சீரியல் கில்லரோட நிலை தடுமாறும், பைத்தியகாரத்தனமா ஏதோ செய்ய ஆரம்பிப்பாங்க. அது போல விஜய் அரசியலுக்கு வந்தது சீமான் அரை பைத்தியமா இருந்த சீமான முழு பைத்தியமா ஆக்குன ஒரு மிகப்பெரிய செயலாக நான் பாக்குறேன். அவர் வந்து ஏன்னா அவருக்கு நல்லா தெரியுது, விஜய் வந்து அதிமுக திமுக ஓட்டுகளை எடுப்பதை விட மொத்தமா கவ்வ போறது நாம் தமிழர் தற்கொலைகளின் ஓட்டை தான். ஏற்கனவே முக்காவாசி பேர் இங்க போயிட்டாங்க. அதுதான் சீமானுடைய மிகப்பெரிய பலம்.